2026 முதல்வரா இருந்தா எப்படி இருக்கும்? முதல்வரா முதல்வரா விஜய் 2026 முதல்வர் வந்தா எப்படி இருக்கும்னு கேட்குறீங்களா? அதை விட தீபாவளி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தீபாவளி தான். குழந்தைங்களுக்கு பெண்களுக்குலாம் ரொம்ப பாதுகாப்பு அவர் மூலமாக தான் வரும், வேற யார் மூலமாகவும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு பொண்ணை ரேப் பண்ணதுக்கு விஜய் 600 பேர் வெட்டி கடலில் தொங்க விடுவார். ஏன்னா ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு பொண்ணை ரேப் பண்ணதுக்கு விஜய் 600 பேர் வெட்டி கடலில் தொங்க விடுவார். எல்லாமே வந்து எட்டாப்பு படிக்கக்கூடிய மாணவருடைய மனநிலை தான் மொத்த பேர் இருக்கிறான். அவன் 40 வயசா இருந்தாலும் எட்டாப்பு மாணவருடைய மனநிலை தான் தாவேக்கால இருக்கான். எட்டாப்புக்கு மேல அவனுடைய அறிவு வளரவே இல்லை, ஸ்டக் ஆகி போச்சு. என்னைக்கு விஜய் படத்தை பார்க்க ஆரம்பிச்சானோ அவன் அன்னைக்கு மூளையை கலட்டி முக்கில் தூக்கி போட்டுட்டு தான் அவன் படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறான். அப்படி பார்த்து 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 என்ன நினைச்சிட்டான்னா, லியோ படத்தை வர்ற மாதிரி இருக்கும். நேரடியா தளபதியே போய் குண்டில் நிற்பாரு, நின்று நீதிபதி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு துப்பாக்கியில சுற்றுவாப்புல. துப்பாக்கியில சுட்ட பிறகும் கூட அவர் வந்து உங்களை மாதிரி ஆட்கள் நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி லியோ நீங்க போங்க அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணிடுவார் இல்லையா? அது மாதிரி நீதிபதி சொல்லுவாரு. சர்க்கார் படம் மாதிரி இருக்கும். இல்லைன்னா தமிழன் படத்தில் வந்து நீதிமன்றத்தில் போய் பேசுவாப்புல, அப்படியே முகத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட அது மாதிரி தளபதி போய் நீதிமன்றத்தில் நிற்பாரா, நீதிபதி அப்படியே ஸ்டன்னாக போறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு கும்பல் என்ன நினச்சிருக்கு அப்படின்னா, என்னதான் தளபதி மேலே தப்பு இருந்தாலும் தளபதி மாதிரி ஆள் நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறத நீதிபதிக்கும் தெரியும்ல, நீதிபதியும் தளபதி படம் பார்த்துருப்பார்ல. அதனால இவர் இந்த மாதிரி ஆட்கள் நாட்டுக்கு தேவைப்படுறாரு, அதனால இவருக்கு நான் பாரத ரத்னா விருது கொடுக்க பரிந்துரைக்கிறேன்னு நீதிபதி சொல்வாரு. இந்த தமிழ் படம் படத்தில் சிவாக சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு வந்து டிஜிபியா ப்ரொமோட் பண்ற நேரடி நீதிபதி சொல்லுவாப்ல டிஜிபி ப்ரொபோசனுக்கு. அது மாதிரி இவர் இந்த 41 மரணத்திற்கு இவர் காரணமாக இருந்தாலும், இவர் தண்ணீரை கொடுக்காமல் மக்களை பட்டினியா போட்டாலும், இவர் வெயிலில் போட்டு மக்களை வதித்திருந்தாலும், 12:45 வருவதாக சொல்லி இரவு 7 மணிக்கு வந்திருந்தாலும் மிகப்பெரிய கூட்டத்தை காட்டியிருக்கிறார். ஆகவே மிகப்பெரிய கூட்டம் கூடியிருப்பதால், அதிக வியூஸ் இவருக்கு போயிருப்பதால், அதிக சப்ஸ்கிரைபர் இவருடைய சேனலுக்கு இருப்பதால் இவருக்கு நாங்கள் பாரத ரத்னா விருது கொடுக்க பரிந்துரைக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டங்களா போட்டு தமிழ்நாடு ஜனத்தொகையை குறைச்சி இவர் வந்து நல்லா பாடுபடுவாரு அப்படிங்கிறத நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நீதிபதி சொல்லுவாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீதிபதி இப்படி பேசின உடனே நீங்க ஒரு 200 ஊப்பி அப்படின்றாங்க நீதிபதியை பார்த்து. நீங்க ஒரு 200 ஊப்பி கல்யாண வீட்டில் போய் கலந்துருக்காரு ஸ்டாலின். இப்ப தெரியுதா, ஸ்டாலின் செந்தில்குமார் கல்யாணத்தை கலந்துக்கிறாரு. செந்தில்குமார் வந்து விஜயை பார்த்து உங்களுக்கு தலைமை பண்பு இருக்கான்னு கேட்கிறாரு. ஒரு நீதிபதி அரசியல் பேசலாமா? ஒரு நீதிபதிக்கு அரசியல் கருத்து இருக்கலாமா? அப்ப இவர் 200 ஊப்பின்ட்டாங்க. அதே கல்யாணத்துல அதிமுகவை சேர்ந்த இன்பதுரையும் போயிருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்றது, அதிமுக காரன்னு சொல்றதா?